ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க இதை மட்டும் செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது செல்வம் பெருகுங்க. இந்த முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இது நம்மளோட முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சுக்கிட்டு இருக்க முறை தாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வீக சக்தி வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் தினமுமே காலையில் சாயங்காலம் தினமுமே விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால் வீடு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க. அதுலேயும் வாரத்தில் ஒரு தடவைனாலும் இந்த முறையில் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ நல்ல விஷயம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வீடே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கே நல்லா தெரியும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும். வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், நாம் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருந்தாலே பாருங்கள், நம்மளுக்கு எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்குங்க. அந்த தெய்வ சக்தி நம்மளுக்கு எப்போவுமே துணை இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே விளக்கேற்றுவோம் இல்லையா, விளக்கேற்றும் போது திரி தினமுமே மாற்றணும். கட்டாயமாக திரி தினம் மாற்றணும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கலாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால், அன்றைக்கி ஒரு நாளாச்சும் நம்ம நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் இந்த நம்ம வீட்டில் கஜலட்சுமி விளக்கு எல்லார் வீட்லேயும் ஏற்றுவோம் இல்லையா, பொதுவாகவே ஏற்றக்கூடிய விளக்கு அது. இந்த கஜலட்சுமி விளக்கில் மஞ்சள் கலர் திரியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குபேர விளக்கு, சரி குபேர விளக்கு உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்லைங்க, இன்னொரு அகல் விளக்கு வச்சு கூட ஏற்றலாம். அகல் விளக்கில் அப்படி இல்லை, குபேர விளக்கில் பச்சை கலர் திரி. அடுத்து குலதெய்வ விளக்கு, இதுக்கு பஞ்சு திரி. இது மூணு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் நெய் தீபம் போட்டு மஞ்சள் கலர் திரி, பச்சை கலர் திரி, பஞ்சு திரி இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறத உங்களால் கட்டாயம் உணர முடியுங்க. ஒரு வாரத்துலேருந்தே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த திரி எல்லாமே இப்போ ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்குதுங்க. நீங்கள் வீட்டில் மஞ்சளை நினச்சி இந்த திரி போடாதீங்க. பூஜை ஸ்டோர்கள்லையுமே கிடைக்கிது. இப்போ இந்த திரி கலர் திரிகள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே உங்களுக்கு அதோட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.